அவ்வளவு எளிதாக விடுதலை போராட்டம் வெற்றி பெற்று விடாது. தலைமுறை விட்டு தலைமுறை தொடர்கிற போராட்டம் தான் விடுதலை போராட்டம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைஃப் பீரியட் இருக்கிறது, ஒரு ஆயுள் காலம் இருக்கிறது. எத்தனை நாட்களில் ஒரு காய் பழமாகும் என்று ஒரு இயற்கை விதி இருக்கிறது. எத்தனை நாட்களில் ஒரு மொட்டு பூவாக மலரும் என்கிற ஒரு இயற்கை விதி இருக்கிறது. அதை மீறி அது நடக்காது. நாம் நினைக்கிற நேரத்தில் பார்த்த உடனே மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. அதை போல விடுதலை பெறுவதற்கும் ஒரு லைஃப் பீரியட் இருக்கிறது. ஒரு விடுதலை போராட்டம் வெல்லுவதற்கு கையாளுகிற உத்தியை பொறுத்து அந்த வேகம் கூடும், அந்த காலம் குறையும். கையாளுகிற உத்தியை பொறுத்து ஸ்ட்ராட்டஜி. புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் அறிவுள்ள சமூகம். இன்றைக்கு உலக நாடுகளில் எவையெல்லாம் எத்தனை மொழிகள் எல்லாம் பேசப்படுகிறனவோ அத்தனை மொழிகளையும் பேசக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் வளர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு டோச் மொழியிலே சிறந்த பேச்சாளர்கள் வேண்டுமானால் தமிழர்களை தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுக்கு ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் வேண்டுமானால் தமிழ் சமூகத்திலிருந்து நீங்கள் இளைஞர்களை பொறுக்கி எடுக்க முடியும். பிரான்சிலே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வேண்டுமானால், எழுத்தாளர்கள் வேண்டுமானால், சிந்தனையாளர்கள் வேண்டுமானால், மொழிபெயர்ப்பாளர்கள் வேண்டுமானால் ஈழத் தமிழ் சமூகத்திலிருந்து ஒரு பிரெஞ்சு மொழியில் வல்லுநரை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இன்றைக்கு உலக மொழிகள் அனைத்தும் வல்லமை பெற்ற ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது. யூதர்களுக்கு அடுத்தபடியாக, சீனர்களுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும்